ஃப்ரெண்ட்ஸ், ஜிப்மர் துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலுக்கான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா 209 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணதுல நீங்க டிப்ளமோ, டிகிரின்னு வந்து எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க ரூ. 35,400 பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஜிப்பர்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருது. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ உங்களுக்கு இதுல வந்து பாருங்க குரூப் பி அண்ட் குரூப் சி லெவல்ல இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட்ட பொறுத்தவரைக்கும் 19த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஹால் டிக்கெட்லாம் நீங்க டவுன்லோட் பண்றத வந்து வெப்சைட்ல வந்து எப்ப பண்ணிக்கலாம்னா 2 செப்டம்பர் அன்னைக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 14th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்தவரைக்கும் வேரியஸ் கேட்டகரியில வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதாவது ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரு, ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிஸ்ட், நர்சிங் ஆஃபீஸரு, எக்ஸ்ரே டெக்னீஷியனு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க ஒன் பை ஒன்னா குரூப் பி லெவல்ல தனியா குடுத்துருக்காங்க. குரூப் சி லெவல்ல இந்த போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சியை பொறுத்தவரைக்கும் 209 வேக்கன்சி வந்திருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து உங்களுக்கு இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க நீங்க குரூப் பி லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க நீங்க மாஸ்டர் டிகிரில வந்து ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் வந்து நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்து குடுத்துருக்காங்க. ரூ. 35,400 வந்து பேசிக் பே வந்து வரும். ஏஜ பொறுத்தவரைக்கும் பாருங்க 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்க்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, நீங்க டிகிரில வந்து ஆக்குபேஷன் தெரப்பி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க 2 இயர்ஸ் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இல்லன்னா டிப்ளமோல நீங்க ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள். அதுவும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ரூ. 35,400 சேலரி வந்து வரும். 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிஸ்க்குலாம் வந்து பாருங்க பேச்சுலர் டிகிரில வந்து நீங்க மெடிக்கல் லேபரட்டரி சயன்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். எம்எல்டி நீங்க பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 35,400 சேலரி வந்து வரும். 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நர்சிங் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க பிஎஸ்சி ஹார்ன்ஸ் இல்லனா வந்து ஸோ பிஎஸ்சில நர்சிங் இந்த மாரி வந்து நீங்க வந்து பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் இல்லாம ஸ்டேட் இல்லனா வந்து பாருங்க இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லனா நீங்க டிப்ளமோல வந்து ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 44,900 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மாரி டியூட்டர் கேட்டகரி குடுத்துருக்காங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியன் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க இன்ஜினியரிங் டிகிரில வந்து எலக்ட்ரானிக்ஸோ இல்ல எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். டிப்ளமோல நீங்க எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனா உங்ககிட்ட வந்து டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாரி வந்து போஸ்டிங் தகுந்த மாரி வந்து பாருங்க இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சேலரில இருந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறி மாறி இருக்கும். ஸோ நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுதுன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த எக்ஸாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்குமே வந்து இங்க தனித்தனியா குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்க்கு என்ன, அதே மாரி சிபிடி மெத்தட் எக்ஸாம்க்கு வந்து எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கணும், ஆன்லைன் மோட்ல தான். அதுக்கு வந்து வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. jipmer.edu.in குடுத்துருக்காங்கல்ல, இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. யூஆர் இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 1500 வந்து ஃபீஸ் பிளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து வரும். ஓபிசிக்கு வந்து 1500 அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டிக்கும் 1200 குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தா மட்டும் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி தான் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. அது வந்து பாருங்க உங்களோட ஃபோட்டோவா இருக்கட்டும், சிக்னேச்சரா இருக்கட்டும், இந்த மாரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவ பொறுத்தவரைக்கும் பாருங்க இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோல வந்து அதில மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்து டீட்டெயிலா வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்க்கான சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழகத்தில வந்து எங்கெங்க சென்டர் இருக்குன்னா, ஸோ சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. எப்படி நீங்க வந்து இதில என்னென்ன தப்புலாம் பண்ணா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே இங்க இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.